தங் லைஃப் படத்தோடைய கதைக்கு போறதுக்கு முன்னாடி படத்த பத்தி பாத்துடலாம். மணிரத்னமும் கமலஹாசனும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணா இணைய போறாங்கன்ற செய்தி கேட்டதுல இருந்து படத்த பத்தின அப்டேட் எப்போ இது என்னோட டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வரும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாரி படத்தோடைய டைட்டில தங் லைஃப்னு வச்சு நிறைய அப்டேட்டா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாமே தாண்டி பெரிய அப்டேட்டா கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சிம்புவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஒரு அதிர்ச்சி தகவலை கேட்ட உடனே சிம்புவோடைய ஃபேன்ஸ் எல்லாமே கையிலே பிடிக்க முடியல. எப்ப இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய ஒன்லைனை பார்த்தரலாம். பாம்பேல விண்டேஜ் லுக்ல நம்ம கமலஹாசனை காட்டுறாங்க. அவரு மிகப்பெரிய ஒரு ரவுடியா இருக்காரு. அவருக்கு கீழே எக்கச்சக்கமான அடியாட்கள். பாம்பேல ரவுடித்தனத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டோடைய போலீஸ் ஹீரோவுடைய கேங்க சுத்து போடுறாங்க. சோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அண்ணனா இருக்கிற நாசர் என்ன பண்றாருன்னா, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் 2வது இடத்துல இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஹீரோவா இருக்கிற கமலஹாசன் ரங்கராய சத்திவேல நம்ம கொலை பண்ணிட்டா அவர் இடத்துக்கு நம்ம வந்துடலாம். சோ கொலைப்பழிய தூக்கி போலீஸ் மேல போட்டுடலாம்னு சொல்லிட்டு நாசர் ஹீரோக்கு தெரியாம அவரை ஷூட் பண்ணலாம்னு போக தெரியாதனமா அந்த மேன்ஷன்ல பேப்பர் போடுற ஒருத்தரை ஷூட் பண்ணிடுறாரு நம்ம நாசர். இந்த சைடு கமலஹாசன் போலீஸ் தான் நம்ம ரவுண்ட் அப் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாக்குறாரு. அப்பதான் அந்த பேப்பர் போடுறோடைய பையனை பாக்குறாரு. அப்பா இறந்த சோகத்துல இருக்க நம்ம ரங்கராய சத்திவேல், அதாவது நம்ம ஹீரோ, அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு சொந்த புள்ள மாரி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க கட் பண்ண ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. அப்பயும் பாருங்க நம்ம ஹீரோ ரங்கராய சத்திவேல் தான் பாம்பேக்கே ஹெட்டா இருக்காரு. அதுக்கு கீழே தான் நாசர் இருந்துட்டு வராரு. சோ சின்ன குழந்தையா இருந்த பையன் இன்னைக்கு பெரிய பையனா மாறி இருக்காரு. அவர் தான் சிம்பு. அடிதடி வெட்டு குத்து பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு நார்மலான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ கமலஹாசனுக்கும் சிம்புக்கும் நாசர் சகுனி வேலை பார்த்து இவங்க 2 பேருக்குள்ளான பிரச்சனையை பெருசுப்படுத்திறாரு. சோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டாங்க அப்படின்றதான் இந்த படத்தோடைய மீதி கதையே. இந்த படத்தோடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்தோடைய ஆரம்பத்துல பாம்பேல இருக்கிற ஒரு நகரத்தை தான் காட்டாங்க. அந்த நகரத்தில் தான் நம்ம ஹீரோ கமலஹாசன் இருந்துட்டு வராரு. அவருக்கு இந்த படத்துல ரங்கராய சக்திவேல்னு பேரு. பாம்பேயோடைய பெரிய கேங்ஸ்டர் கூட சொல்லலாம். நாசர் தான் நம்ம கமலஹாசனுடைய அண்ணன். அவரு பேரு மாணிக்கம். இவங்களுக்கு கீழே ஜோஜோன்னு ஒரு மலையாள நடிகர் இருக்காரு. படத்திலயும் அவருக்கு ஜோஜோன் தான் பேரு. சோ இவங்க எல்லாமே கூட்டு சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் தொழில பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப பாம்பேல இந்த கேங்ஸ்டர் தொழில ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு கேங்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டு என்கவுண்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய கேங் தான், அதாவது ரங்கராய சக்திவேலுடைய கேங். இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற மேன்ஷனை சுத்தி போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம நாசர் ஒரு வில்லத்தனம் பண்றாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. அவருக்கே தெரியாம. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இருந்து நாசருக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு வெறுப்பு. என்னதான் ரங்கராய சக்திவேல் என்னுடைய தம்பியா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு கீழே தான் நான் இருக்கேன். அவனை கொன்னுட்டு அவனுக்கு மேல வரணும் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்க இந்த போலீஸ் வரத்தை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நம்ம நாசர் அவருக்கு தெரியாத நம்ம ஹீரோவை கொலை பண்ண போக அந்த இடத்துல அந்த மேன்ஷனுக்கு பேப்பர் போடுற ஒருத்தரை நம்ம நாசர் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. அதனால அந்த போலீஸ் எல்லாமே கொஞ்சம் கவனமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட இருந்து ஒரு சைடு நாசர் தப்பிச்சு போயிடுறாரு, இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் தப்பிக்க போகிறாரு. அப்போதான் அங்க ஒரு பையன் நம்ம நாசர் ஷூட் பண்ணி கொலை பண்ணாரு பத்தியா, அவரு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே கமலஹாசன் யாரு என்னன்னு விசாரிக்க என் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அந்த பையன் வேற யாருமே இல்ல, நம்ம சிம்பு தான். இப்போ நம்ம ஹீரோ கமலஹாசனுக்கு தெரியாது அந்த பேப்பர் போடுறவனை கொலை பண்ணது நாசர் தான் சொல்லிட்டு, போலீஸ் தான் கொலை பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு அவரு நினைச்சுக்கிறாரு. அந்த பையன் கிட்டயும் போலீஸ் தான் உங்க அப்பனை கொலை பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு உன்னை நான் காப்பாத்தணும்னு சொல்லி கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் சிம்புவோடைய அப்பா இறுதி சடங்கை முடிச்சுக்கிட்டு கமலஹாசன் சின்ன பையனா இருக்கிற சிம்புவை பார்த்து நான் தான் ரங்கராய சக்திவேல், உன் பேர் என்ன, நீ யாரு, உன் அம்மா எங்க, உன் தங்க எங்க, உன் அக்கா எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அப்பதான் நம்ம சிம்பு சொல்றாரு என் பேரு அமர், என் அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டா, எனக்கு எல்லாமே எங்க அப்பாவும் என் தங்கச்சியும் மட்டும்தான். நேத்து நடந்த கூட்டத்துல என் தங்கச்சியை காணோம், அவ பேரு சந்திரா, இதுதான் அவளுடைய போட்டோ, இவளை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா அப்படி சொல்லிட்டு சிம்பு கமலஹாசனை பார்த்து கேட்கிறாரு. சோ அதுக்கப்புறமா கமலஹாசன் சிம்புக்கு ஒரு வாக்கு கொடுக்கறாரு. என்னைக்காவது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன் தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு வாக்கு கொடுக்கறாரு. சோ அங்க கட் பண்ண 2016 தான் காட்டுறாங்க. ஆரம்பத்துல இருந்த கேங்ஸ்டர் எல்லாமே மொத்தமா காட்டுறாங்க. சோ இவங்க எல்லாமே நம்ம கமலஹாசன் தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்பயும் பாம்பேல தான் இருக்காரு. ஆனா அடிதடி பஞ்சாயத்து எதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இருந்து எந்த ப்ராப்ளமும் வரதில்ல. ஏன்னா இப்ப நடக்கிற எல்லா பிசினஸும் எல்லாத்தையுமே இல்லீகலா தான் பண்ணிட்டு வராங்க. அங்க கட் பண்ண இப்ப காலேஜ்ல நாசருடைய பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே ஒரு பையன் கிட்ட போயிட்டு பிரெக்னன்சி கிட்ட காட்டி என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா
எமோஷனலா பேசுறாங்க. அதுக்கு அந்த பையனும் உன்னால முடிஞ்சத பாத்துக்கிடி, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திமிருத்தனமா பேச என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நாசருடைய பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துக்கிறாங்க. இந்த நியூஸ கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட கேங்கும் நாசரும் ஆடி போய் பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. சோ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சு பார்த்தா தான் தெரிய வருது, அந்த ஸ்டேட்டோடைய அரசியல்வாதியோடைய பையன் தான் நாசருடைய பொண்ணை ஏமாத்திருக்கான். அந்த அரசியல்வாதி யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு பேரு சதானந்தம். அவருக்கு 2 பசங்க. அதுல மூத்த பையன் தான் நாசருடைய பொண்ணை ஏமாத்தினவன். சோ இந்த நியூஸ கேட்ட உடனே சதானந்தம் அவன் பையனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவசரமா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. ஏன்னா ரங்கராய சத்திவேலுடைய அண்ணன் பொண்ணை தான் இவன் கெடுத்திருக்கான். அந்த விஷயம் மட்டும் ரங்கராய சத்திவேலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவனை கண்டிப்பா கொலை பண்ணிடுவான். அவசரமா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி கார்ல வேகமா அனுப்ப அந்த இடத்துல ஒரு காரு இந்த காரை கிராஸ் பண்ணுது. அந்த கார்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சூப்பர் ஸ்டார் சிம்பு தான். சிம்பு அந்த பையனை பார்த்து எங்க வீட்டு பொண்ணை கெடுத்துட்டு கொலை பண்ணிட்டு நீ வெளிநாட்டுக்கு சுதந்திரமா தப்பிச்சு போயிடுவ என்ன மீறி, அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி நம்ம ஹீரோ கமலஹாசன் கிட்ட ஒப்படைக்கிறாரு நம்ம சிம்பு. அங்க கட் பண்ண அந்த பையனுடைய அப்பா சதானந்தமும் நம்ம ஹீரோ கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. என் விட்ட புள்ளைய கொலை பண்ணதுக்காக உனக்கு தண்டனையா உன்ன நான் கொலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கொலை பண்றாரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாம கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போறாரு நம்ம ஹீரோ கமலஹாசன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டரா இருந்துட்டு நிறைய தப்புகள் எல்லாமே பண்ணிருப்பாரு. ஆனா இப்பயும் தப்புகளை தான் பண்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போனாலும் அங்கேயே அவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு மரியாதை இருக்கு. அங்க கட் பண்ண ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக மனைவியும் பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க. நான் இங்க இருந்தா அங்க இருந்தா என்ன, 2 இடத்துலயும் நான் சொர்க்கம் மாரி இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, கொஞ்ச நாளா திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்து கேங்ஸ்டர்ஸ் மொத்த பேரையும் ஒன்னா கூட்டி எனக்கு அப்புறம், அதாவது ரங்கராய சத்திவேலுக்கு அப்புறம் எல்லாமே அமர் தான், அவன் சொல்றதான் இங்க நடக்கணும், அவன் பேச்சை கேட்டுதான் எல்லாருமே நடக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா வாக்கையும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கமலஹாசன் ஜெயிலுக்கு போறாரு. சோ ஜெயிலுக்கு போனா அவருக்கு பெரிய மரியாதையே அங்க கிடைக்குது. அது மட்டும் இல்லாத அங்க ஒரு கீப் இருக்காங்க நம்ம கமலஹாசனுக்கு. அது யாருடான்னு பார்த்தா நம்ம திரிஷா தான். ஜெயிலே மனுஷன் வாழ்றாயா அப்படின்ற மாதிரி தான் இதை பார்த்தா இருக்கு. சோ இவங்க 2 பேருமே ஜெயிலுக்குள்ளே ரொம்ப 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 க்ளோஸா இருந்துட்டு வராங்க. வயசாயும் தலைவனுக்கு குசும்பு போகல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு சைடு பார்த்தா கமலஹாசனுடைய ஒரிஜினல் ஒய்ஃப், அதாவது தாலி கட்டின பொண்டாட்டியும் மகளும் வீட்டுல வருத்தப்பட்டு இருக்க, இன்னொரு சைடு பார்த்தா நம்ம கமலஹாசன் ஜெயிலுக்குள்ள ஜாலியா இருக்காரு. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம சிம்பு அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய தொழிலை இல்லீகலா பண்ணிட்டு வராரு. சோ அவருக்கு கீழே தான் ஜோஜோவும் நாசர் இருக்காரு. ஆனா நாசருக்கு ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்கவே முடியல. எப்பயுமே நான் எல்லாத்துக்கும் கீழே தான் இருக்கேன், அதாவது ரங்கராய சத்திவேலுக்கு கீழே இருந்தா இப்ப அமர் உனக்கு கீழே நான் இருக்க போறேன். சோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு பயங்கரமா நம்ம அமர் கிட்ட, அதாவது நம்ம சிம்புவை பார்த்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு சொல்லிட்டு போனதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம நாசர் கிட்ட நம்ம சிம்பு பேசிட்டு இருக்க, இதெல்லாம் மாற போறது இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம நாசரும் கோவமா கிளம்பி போயிடுறாரு. இப்ப நம்ம ஜோஜோவும் சிம்புவும் தான் சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா ஒரு டீல் வந்திருக்கு, அதை எப்படியாவது முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, இன்னொரு சைடு நம்ம நாசர் கீழே இன்னொருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம நாசர் இது போல எல்லாத்துக்குமே நான் செகண்டரியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்க, அவரும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாசரையே தூண்டி விட்டுட்டு இருக்காரு. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா அந்த புது டீல், அது என்ன டீல் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கமலஹாசன் ஒரு பையனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்க்கிறாரு பாத்தியா, அந்த பையனுடைய அப்பா பேர் தான் சதானந்தம். அவரு பொலிட்டிக்கல் சைட்ல பெரிய ஆளா இருக்காரு. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா அவர் இல்லீகலா பண்ற பிசினஸ்க்கு எல்லாமே நமக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், அதுல இருந்து நிறைய வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு ஏழை எளிய குழந்தைகள் எல்லாமே நம்ம படிக்க வைக்கலாம், அந்த பணத்தை வச்சு நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நாசரும் ஜோஜோவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சிம்புவை கன்வின்ஸ் பண்ணி சதானந்தத்தை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. சோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம கமலுக்கு தெரியாது, அவர் ஜெயில இருந்துட்டு வராரு. ஆக்சுவலா சொல்ல போனா சதானந்தம் நம்ம கமலஹாசனுக்கும் சிம்புவோடைய எதிரி தான். ஆனா இது எல்லாத்தையுமே மறந்துக்கிட்டு இந்த டீலுக்காக நம்ம ஒத்து போனா நம்ம நல்ல வருமானத்தை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சதானந்தம் ஒரு பிளான் பண்றாரு. அந்த பிளானுக்கு நம்ம நாசரும் சிம்புவும் சேர்ந்து ஓகே பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் தான் நம்ம கமலஹாசன் கிட்ட சொல்றாங்க. ஆரம்பத்துல என்னவோ நம்ம கமலஹாசன் இந்த டெரிட்டரியை ஓகே பண்ணக்கூடாது, ஆக்சுவலா அவன் நம்மளுடைய எதிரி, அவன் கூட எல்லாம் நம்ம தொழில் வச்சுக்க கூடாது, இது வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்றாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சிம்பு முடிவு எடுத்தா கரெக்டா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சதானந்தத்தை கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கமலஹாசனும் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே வீட்டுக்கு போவாருன்னு பாத்தீங்கன்னா கீப்போட வீட்டுக்கு தான் போறாரு, அதாவது நம்ம த்ரிஷாவோட வீட்டுக்கு. அங்க போய் 2-3 நாள் ஜாலியா இருந்துட்டு இருக்க, அடுத்த நாள் நம்ம சிம்பு கமலை கூட்டிட்டு போறதுக்காக வராரு. சோ வீட்டுக்கு போனா மனைவியும் காணோம் பொண்ணையும் காணோம், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் நம்ம சிம்புவை பார்த்து கேட்கிறாரு. நான் ஒன்னு சொல்லுவேன், அதுக்கு நீங்க கோவப்படாத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. என்னடான்னு பாத்தீங்கன்னா பொண்ணுடைய கல்யாணம் தான், அதாவது கமலஹாசனுடைய பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. அந்த பையன் பார்த்தா இவங்களோட கொஞ்சம் வசதி கம்மி தான், ஜாதி மதத்தெல்லாம் பார்க்காத, நீங்க அவனை ஏத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சிம்புவே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கமலஹாசன் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு
அதுக்கப்புறமா பொண்டாட்டி பிள்ளைலாம் பார்த்து நாளைக்கே மேரேஜ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே பயங்கர கோலாகலமா நடந்துட்டு வருது. ஸோ இப்ப நம்ம கமலஹாசனுடைய பொண்ணுக்கும் மேரேஜும் பண்ணிட்டாங்க. ஸோ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் தான் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசனும் அவருடைய ஒய்ஃபும் ஜாலியா இருந்துட்டு வர அப்ப பாருங்க கமலஹாசனுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னதான் என் கூட ஜாலியா இருந்தாலும் உன்னுடைய கீப் கோட் தான் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்கள விட்டு போயிடலாம்னு தான் தோணுச்சு. ஆனா உங்கள விட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிட்டு வந்துட்டு இருக்க. அடுத்த நாளே டெரிட்டரியோட டீலிங் எல்லாமே பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம கமலஹாசன் சதானந்தத்தை பார்க்கறதுக்காக ஜோஜோவும் நாசரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா சிம்பு வரல. நம்ம கமலஹாசன் ஜோஜோவை பார்த்து ஏன் சிம்புவை காணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இவங்க எல்லாமே கார்ல போயிட்டு இருக்க ஒரு கேங்ஸ்டர் நம்ம கமலஹாசனுடைய காரை அட்டாக் பண்றாங்க. கமலஹாசனுக்கும் ஜோஜோவுக்கும் ஒண்ணுமே புரியல. நம்மள யார் அட்டாக் பண்றாங்கன்னு அப்படி சொல்லிட்டு இந்த நேரம் பார்த்து சிம்புவும் காணோம். சோ நம்ம ஹீரோ கமலஹாசனும் அவரால் முடிஞ்ச அளவு அந்த காரை டிரைவ் பண்ண பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்த கேங்ஸ்டர்ல ஒருத்தன் நம்ம கமலஹாசனை ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சோ அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கமலஹாசனை காட்டுறாங்க. சோ உயிர் தப்பிச்ச நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்க சிம்பு வந்து பாக்குறதுக்காக வராரு. அப்ப பாருங்க கமலஹாசன் வார்த்தையில ஒரு மாற்றம் தெரியுது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நாங்க சதானந்தத்தை பாக்குறதுக்காக போனோம். ஆனா நீ மட்டும் வரல. ஏன் வரல அப்படி சொல்லிட்டு சந்தேகமா கேள்வி கேட்கிறாரு. சோ அதை கேட்ட உடனே நம்ம சிம்புவுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன சந்தேகப்படுறாங்களா அப்படி சொல்லிட்டு, நான் அதெல்லாமே கேட்கல. நீ அன்னைக்கு எங்க போயிருந்த அதுக்கான பதில மட்டும் சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் கேட்கிறாரு. அப்ப நம்ம கமலஹாசனுடைய மனைவி ஒரு உண்மையை சொல்றாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சிம்புவை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பொண்ணுடைய கருவு கலைஞ்சு போயிடுச்சு. இதுதான் நடந்த உண்மை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய மனைவி சொல்ல அவரும் பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாத நம்ம சிம்பு பயங்கரமா கோவப்படுறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நீ என் புள்ளடா அப்படின்ற மாதிரிலாம் அப்பப்ப என்ன சொல்லுவாங்க. ஆனா என்னையே நீங்க சந்தேகப்பட்டங்க அப்படி சொல்லிட்டு பயங்கர கோவமா போயிடுறாரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம சிம்பு, நாசர், நம்ம ஹீரோவுடைய மனைவி எல்லாமே ஒரு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம சிம்பு மட்டும் தனியா கார்ல வர சொல்றாரு. நான் உன்னை நேத்திக்கு உன்னை சந்தேகப்பட்டது என்னவோ தப்பு தான். என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரிலாம் சாரி சொல்ல நம்ம சிம்புவும் கோவமா இறங்கி கிளம்பி போயிடுறாரு. சோ அங்க கட் பண்ண நம்ம நாசர் அவருடைய சகுனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. என்னடான்னு பாத்தீங்கன்னா, இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு சிம்புவை கமலுக்கு ஆப்போசிட்டா மாத்தணும் அப்படின்றதுக்காக, உன் அப்பனுடைய கதை தெரியுமா, உன் அப்பனை கொலை பண்ணதே உன் அண்ணன் ரங்கராய சக்திவேல் தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நாசர் சிம்புவை கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்திடுறாரு. சோ அதை கேட்ட நம்ம சிம்புவும் என்னுடைய அப்பாவை கொன்னது கமலஹாசன் தானே, அவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல முடிவு எடுக்கிறாரு. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கமலஹாசன் மேல நம்ம சிம்புவுக்கு வெறுப்பு வருது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாசர் பண்ண சகுனி வேலையினால. சோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிம்பு மாறிடுறாரு. ஒரு கட்டத்துல ரங்கராய சக்திவேலை கொலை பண்ணும், அதாவது நம்ம கமலஹாசனை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு முடிவு எடுக்கிறாரு. சோ இதெல்லாமே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இமயமலைக்கு நம்ம கமலஹாசனை நாசரும் ஜோஜோ சிம்பு இவங்க எல்லாமே சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல பிளான் பண்ணி கமலஹாசனை இமயமலையில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா ஊரு திரும்பினதுக்கு அப்புறம் கமலஹாசனை நான் தான் கொலை பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் தான் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. சோ எல்லா அடியாட்களும் முன்னாடியும் இதுக்கப்புறம் நான் தான் இங்க ரங்கராய சக்திவேலு அப்படி சொல்லிட்டு ஒரு முத்திரையும் குத்திடுறாரு. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம கமலஹாசன் ஒன்னும் சாகவே இல்லை. கொஞ்ச நெஞ்ச உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு போயிட்டு மருத்துவத்தை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம நாசர், சிம்பு, ஜோஜோ எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு ராஜ்யத்தை ஆண்டுட்டு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம கமலஹாசன் ஒரு இக்கட்டான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு வராரு. சோ அங்க கட் பண்ண 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. நேபாள்ல உயிர் தப்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களை எப்படியாவது கொலை பண்ணும், பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கமலஹாசன் திருப்புன்னு பாம்பே வராரு. அப்படி வரும்போது ஆரம்பத்திலே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு நம்ம கமலஹாசன். அது யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம அசோக் செல்வன் தான். பாம்பே சிட்டியோடைய பெரிய போலீஸ் ஆபீசர். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய மனைவி தான் ஐஸ்வர்யா. இப்போ நம்ம அசோக் செல்வனுடைய தாத்தா அப்பா எல்லாமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த கேங்ஸ்டர்ஸ் தொழிலை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப கமலஹாசன் அசோக் செல்வன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுடைய கேங்ஸ்டர் தொழிலை நான் அழிப்பேன், அது மட்டும் இல்லாத பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்களே வந்து சரண்டர் ஆகுங்க அப்படி சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு. இவர் சொல்றது எதுவுமே நம்ம ஹீரோவுடைய செவிகள்ல விழவே இல்ல. நம்ம ஹீரோவுடைய நோக்கம் எல்லாமே பொண்டாட்டி புள்ளைய ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்றது தான். சோ மனைவி பார்க்கறதுக்காக போறாரு. அங்க பாத்தீங்கன்னா மனைவியும் நம்ம ஹீரோ செத்தத நியூஸை கேட்ட உடனே உடல்நல சரியில்லாம கோமாக்கு போயிடறாங்க. சோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துறாங்க. பொண்ணை பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டுக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா மனைவியும் போய் பாக்குறாரு. மனைவி கிட்ட இருந்து எந்த ஒரு ஞாபகங்களும் தெரியல. பயங்கரமா எமோஷனல் ஆகி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவங்கள நான் கொலை பண்ணாத விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜோஜோ எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவரை கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் நாப்சரோடைய அசிஸ்டன்ட் ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவரையும் கொலை பண்றாரு நம்ம ஹீரோ. சோ இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு இருக்க இந்த சைடு பார்த்தா நம்ம சிம்பு நம்ம கமலோடைய கீப், அதாவது நம்ம திரிஷாவோடைய ஜாலியா இருந்துட்டு வராரு. திரிஷா
திரிஷா மேல ஆரம்பத்துல இருந்து நம்ம சிம்புக்கு ஒரு கண்ணு. சோ கமல் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்த நம்ம தானே பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சிம்பு கட்டாயப்படுத்தி நம்ம திரிஷாவை கூட்டு வந்து 2 வருஷமா அவருக்கு கீழ வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத ரங்கராய சக்திவேல் 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நாசருக்கும் சிம்புக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாத ஜோஜோவையும் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சோ இது எல்லாமே ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம சதானந்தத்தை தான் காட்டுறாங்க. சதானந்தத்துக்கு 2 பசங்க. ஒரு பையனை தான் ஆரம்பத்துல நம்ம கமலஹாசன் கொலை பண்ணிட்டாரு. இன்னொரு பையன் தான் தீபக். இந்த தீபக் தான் ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஷூட் பண்ண கேங்ஸ்டர வேலைப்பாடுகள் எல்லாமே இவர் தான் பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சதானந்தம் அவனுடைய 2வது பையனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சதானந்தம் இறந்து போயிட்டாரு. அந்த நியூஸை கேட்ட உடனே அவருடைய 2nd பையன் தீபக் என்ன பண்றாருன்னா, இது வரைக்கும் அப்பா பேச்சை கேட்டுட்டு தான் நடந்துட்டு இருந்திருப்போம். சோ அப்பாவால தான் நான் இன்னைக்கு அமெரிக்கால இருக்கேன். அப்பாவே இறந்து போயிட்டாரு. இனிமே ரங்கராய சக்திவேல் அவருடைய டீமும் என் அண்ணனுடைய கொலைக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பாம்பே கிளம்பி வராரு. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கமலஹாசன் இருக்காரு பாத்தியா, நாசரை தீவிரமா தேடிட்டு வராரு அவரை கொலை பண்ணுன்றதுக்காக. ஒரு கட்டத்துக்கு மேல நாசர் கோவால தான் இருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோவாக்கு கிளம்பி போறாரு. சோ அங்க போயிட்டு அவரை பிடிச்சி லாக் பண்ணி மூச்சுக்கு 300 டைம் தம்பி தம்பின்னு சொல்லுவேன், இந்த தம்பியை கொலை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நான் உனக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பழைய பஞ்சாயத்து எல்லாமே இழுத்து கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நீ கொலை பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட விட்டேன்னா இது வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் நம்ம நாசரை கொலை பண்ணிடுறாரு. சோ இதுக்கப்புறம் மிஞ்சி இருக்குது நம்ம சிம்பு மட்டும்தான். அவர் எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிச்சு அவரை கொலை பண்ணணும். அது மட்டும் தான் நம்ம கமலஹாசனுடைய டார்கெட்டே. சிம்பு இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு சிம்புவை பார்க்கறதுக்காக அங்க போறாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா சிம்பு கூட தான் திரிஷா இருக்கா அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. சோ ரங்கராய சக்திவேல் இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம அங்க உயிரோட இருக்க கூடாது. ஒண்ணு நான் இருக்கணும், அவன் இருக்கணும். சோ இதெல்லாமே என்னால பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு முடிவு எடுக்கிறாரு. சோ அதோட நம்ம திரிஷாவும் கூட்டிட்டு போகவும் முடிவு எடுக்கிறாரு. நீ என் கூட வந்தனா உயிரோட இருக்கலாம், இல்லனா உன்னை ஹீரோ கமலஹாசன் கொலை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம திரிஷா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சிம்பு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா திரிஷா இருக்கிற வீடு இடிஞ்சு போயிட்டு கீழே விழுந்துருது. அந்த இடத்துல நம்ம கமலஹாசனும் இருக்காரு. சோ இப்ப திரிஷா இறந்து போயிட்டாங்க. சோ அத நம்ம சிம்புவும் பாத்துறாரு. அந்த இடத்துல இருக்கிற கமலஹாசனை பார்த்த உடனே இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அந்த இடத்துல இருந்து நம்ம சிம்பு ஓடிடுறாரு. சோ போலீஸ் வந்து நம்ம கமலஹாசனை அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. சோ இப்ப அசோக் செல்லனுடைய மனைவி தான் நம்ம கமலஹாசனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஐஸ்வர்யா தான் நம்ம கமலஹாசனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு உண்மையே தெரிய வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஒரு அனாதைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் தான் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. என் பேரு சந்திரா அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை கேட்ட உடனே நம்ம கமலஹாசனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா சின்ன புள்ளையில சிம்புவுக்கு உன்னுடைய தங்கச்சி சந்திராவை நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படி சொல்லியிருப்பாரு. சோ அந்த சந்திராவை இவங்க தான் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. சோ இந்த விஷயத்தை எப்படியாவது சிம்பு கிட்ட சொல்லணும், பழைய பகையெல்லாம் விட்டுட்டு ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா சிம்புவுடைய மனசுல 2 எண்ணங்கள் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அப்பாவை கொலை பண்ணது கமலஹாசன் தான், எனக்கு கீப்புன்னு ஒரு ஆள் இருந்துச்சு திரிஷா, அவளும் இன்னைக்கு இறந்து போயிட்டா, எனக்கு தங்கச்சியும் இல்ல. சோ இதுக்கப்புறம் கமலஹாசனை கொலை பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வராரு. சோ எவ்வளவோ நம்ம கமலஹாசன் நம்ம சிம்புவை பார்த்து உன் தங்கச்சி எங்க இருக்கா எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்சிச்சுன்னு சொல்ல முயற்சிக்கிறாரு. சோ அது எதுவுமே காதுல போட்டுக்காத இவரை கொலை பண்றதுக்கான முயற்சி எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராரு. ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா சண்டை போட்டு நம்ம கமலஹாசன் சிம்புவை லாக் பண்ணிடுறாரு. உன் அப்பனை கொலை பண்ணது நான் இல்ல, நாசர் உன்னை என் மேல பழி சுமத்தி உன்னை திருப்பி விட்டு இருக்கான், அதை நம்பாத, நான் உன் அப்பனை கொலை பண்ணல. இதெல்லாமே தாண்டி சின்ன வயசுல உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் பத்தியா, உன் தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு உன் தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ வருவா பாரு அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சோ அவருடைய தங்கச்சி தான் ஐஸ்வர்யா. 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நீதான் என் அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. சோ அந்த நேரத்துல சதானந்தத்தோடைய 2வது பையன் தீபக் வந்து நம்ம சிம்புவை ஷூட் பண்ணிடுறான். அதோட நம்ம சிம்புவும் இறந்து போயிடுறாரு. சோ பயங்கரமான எமோஷனல், தப்பு பண்ணவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசனும் பெருசா விட்டுக்கிறாங்க. கமலஹாசன் மேல இருந்த எல்லா ஒரு கேசஸ் எல்லாமே தள்ளுபடி ஆகுது. சோ இதுக்கப்புறம் நம்ம பொண்டாட்டி புள்ளியோட ஒரு கிராமத்துல போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் இந்த பாம்பே விட்டு வெளியே போயிடுறாரு. சோ அப்ப கூட பாருங்க நம்ம கமலஹாசன் தொட்டு தாலி கட்டினோடைய மனைவி வந்து கோமால இருக்காங்க. இந்த சமயத்துல கூட நம்ம ஹீரோவுடைய பேரை கூட அவங்களால சொல்ல முடியல. இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டு என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாருமே இறந்து போறாங்க, ஆனா எனக்கு மட்டும் சாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.